தென்னை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பதனி நீராபானம் உடம்புக்கு குளிர்ச்சியான ஆரோக்கியமான ஒரு பானம். பனை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பதனி ஒரு சில இடங்கள்ல கிடைக்கும். ஆனா அந்த தென்னை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பதனி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த தென்னை மர பதனிய சுவை மாறாம வீட்லயே எளிமையா செய்ய முடியும். இப்ப பதனிக்காக ஒரு சில தேங்காய்களை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப உரிச்ச தேங்காய் எல்லாத்தையும் உடைச்சு தண்ணியை சேகரிக்க ஆரம்பிச்சிடலாம். சேகரிக்கிற தேங்காய் தண்ணியில தூசி துப்பு இருக்கும், அதை வடிச்சு சுத்தமா எடுத்துக்கணும். குறிப்பா உப்பு சுவை இல்லாத தேங்காயா இருந்தா ரொம்பவே நல்லது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு பானை தேங்காய் தண்ணி சேகரிச்சாச்சு. இதை இப்ப அடுப்புல வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை இருக்குமா மூடி வச்சு கொதிக்க வச்சா மட்டும்தான் சாம்பல் வாசம் வராது. சாம்பல் வாசம் வந்தா இதனோட சுவையே மாறி போயிடும். தேங்காய் தண்ணி நல்லா கொதிச்சு பாதியா சுண்டுனதுக்கு அப்புறம் 1/4 கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுல வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்க கூடாது. சேர்த்தா இதனோட சுவையே மாறி போயிடும். நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதும் தேங்காய் தண்ணியை இறக்கிடலாம். தேங்காய் தண்ணியை இப்ப நல்லா ஆற விடணும். பானையிலே சேகரிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் குடிக்க குளிர்ச்சியா இருக்கும். பானை இல்லாதவங்க குளிர்சாதன பெட்டிகளை கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப தேங்காய் தண்ணியில இருந்து தயாரிச்ச நீராபானம் இப்ப தயாராயிடுச்சு. இதோட சுவை தென்னை மரத்துல எடுக்கிற பதனி போலவே அப்படியே இருக்கும்.